மீரா செல்லக்குட்டி, என்னாச்சு? வாரத்துல 2 நாள் தான் நம்ம மீட் பண்றோம். அதுலயும் உனக்கு என்னாச்சு? இப்ப நீ என்னதான் சொல்ல வர? நீ என்ன சொல்றன்னு உனக்கே புரியுதா? இந்த வருமானத்தை மட்டும் வச்சு நம்மளால எப்படி வாழ முடியும்னு நினைக்கிற? நீ என்ன வீட்ல இருந்து கூட்டிட்டு வரும்போது என்னெல்லாம் சொன்ன? அதுக்காக நான் உன்னை இப்ப தப்பா சொல்லல. அப்படியே போனா வாழ்க்கை என்ன ஆகும்? அதுவும் இல்லாம இப்ப என்கிட்ட வேலையை வேற ரிசைன் பண்ண சொல்ற. இப்போ உன்னை டென்ஷன் ஆகணும்ன்றதுக்காக சொல்லல. ஆனா இப்போதைக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம். உனக்கு நல்ல சம்பளத்துல வேலை கிடைச்சா கண்டிப்பா நான் ரிசைன் பண்ணிடுறேன். சரியா? டைம் 11:30 ஆயிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் அவங்க எங்க போயிருப்பாங்க? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு ஏதாவது? எனக்கு எதுவும் தெரியாதுண்ணா. அவளுக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல. அவளோட போன் கூட எடுத்துட்டு போலன்னு தான் பூஜா சொன்னா. ஒரு 10 வாட்டியாவது சொல்லியிருப்பேன் வேலையை ரிசைன் பண்ணுன்னு. நான் என்ன சொன்னாலும் அவ கேட்கவே மாட்டேன்ட்டா. அந்த மாதிரி அடம் பிடிச்சி பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் ஒரு நாள் அடிச்சிட்டேன். எதுக்கு ஹாஸ்டல்ல தங்க வச்ச? டெய்லி வீட்ல இருந்தே போலாமே. டெய்லி ஒன் சைட் டிராவலே 1.5 ஹவருக்கு மேல இருக்குண்ணா. அதனாலதான் அவளை ஹாஸ்டல்ல தங்க சொன்னேன். இப்போ அவங்க எங்க ஒர்க் பண்றாங்க? சிட்டியில ஒரு துணி கடையில. அங்க சேல்ஸ் கேர்லா ஒர்க் பண்றா. யார் அது இந்த பூஜா? அவளோட ரூம்மேட் என்ன, அவ கூட தான் ஒர்க் பண்றா. எல்லா வாரமும் நீ மீராவை பார்க்க வருவியா? இல்ல, சனிக்கிழமை அவ வீட்டுக்கு வந்துருவானா. இன்னைக்கு நல்ல மழை பெஞ்சிருக்கும் போல் இருக்கே. ஹாஸ்டல் வரைக்கும் வண்டி போகாதா? இப்படி போனா சீக்கிரமா போயிடலாம். சார், இவங்க தான் பூஜா. என்னம்மா நடந்துச்சு? ஈவினிங் ஒரு 7:30 இருக்கும் எங்க வேலையை முடிச்சுட்டு நாங்க ஹாஸ்டலுக்கு வரும்போது. அப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சது. இந்தாங்க. வா. நான் நினைறேன் பாரு. நான் எப்பெல்லாம் புடவை எடுத்துட்டு வரையும் அப்பதான் நல்லா மழை பெய்யும். புடவை எல்லாம் வேற நிறைய சகதி ஆயிடுச்சு. துணி கடையில இருந்து வரும்போதே நான் சொன்னேன் மழை வர மாதிரி இருக்கு, சீக்கிரம் கிளம்பலான்னு. நான் என்னமோ உங்க வேலை செய்யாம சும்மா நின்ன மாதிரி பேசுற. உங்களை நான் குத்தம் சொல்லலக்கா, உங்களாலதான் நம்ம இப்ப நினைறோம்னு சொல்றேன். கிண்டலா?
ஹலோ. இன்னும் எனக்கு பணம் கிடைக்கல. அவங்கள கொஞ்ச நேரம் கழிச்சு வர சொல்லுங்க. சரி, நான் அப்புறமா கால் பண்றேங்க. சரியா மழை பெஞ்சிட்டு இருக்கு. நான் கூப்பிடுறேன்னு சொல்றேன்ல. நான் வைக்கிறேன். வந்துட்டீங்களா? எங்கே போனீங்க? ஏன் இவ்வளவு லேட்டு? வேலை முடிஞ்சு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கரண்ட் அடிக்கடிக்கு போயிட்டே இருக்குமா? செமையா இடி வெட்டிட்டு இருக்கு. எமர்ஜென்சி லைட் எடுத்து வச்சுக்கோங்க. ம். எஸ்டர்டே கால் பண்ணாங்க. இப்பதான் வந்தோம். வந்ததும் பாத்ரூம்குள்ள போயிட்டியா? மீரா, என் புடவை ரொம்ப அழுக்கா இருக்கு. நான் துவைச்சு மேல காய போட்டுட்டு வரேன். நனைஞ்சிட்டேன் வேற. சரி அக்கா. என்ன மழை இப்படி பெஞ்சுக்கிட்டே இருக்கே? பாலா போன மழை ஏந்தா அப்படி பெஞ்சுக்கிட்டு இருக்கோ? இந்த கரண்ட் வேற. அப்பா வந்துருச்சா? மீரா, மீரா, இங்க காணும். எங்க போயிருப்பா? அதுக்கப்புறம்
நான் எல்லா ரூம்லயும் போய் தேடி பார்த்தேன். அவ வெளியே போக சான்ஸே இல்ல. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி அண்ணா நாங்க எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்டல் காம்பவுண்ட் ஃபுல்லா ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் தேடினோம். ஆனா மீரா கிடைக்கல. நீங்க துணி துவைச்சிட்டு வந்து பார்க்கும்போது மீரா இந்த ரூம்ல இல்லைன்னு சொன்னீங்கல்ல, வெளியில இருந்து யாராவது ரூமுக்கு வந்துட்டு போன மாதிரி ஏதாவது? கிளாக் டேபிள் மேல விழுந்து கிடந்தது. மீராவோட மொபைல் கட்டிலுக்கு கீழே இருந்துச்சு. வேற எதுவும் வித்தியாசமா பார்க்கல சார். மீராவுக்கு வெளியே யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஐ மீன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்? இல்ல, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்ல சார். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எப்பவாவது காணாம போயிருக்காங்களா உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம? இல்ல சார். தெரியாத நம்பருக்கு ஏதாவது அவுட் கோயிங் பண்ணிருக்காங்களா? இல்ல இன்கமிங் ஏதாவது வந்திருக்கான்னு பாருங்க. இல்லைண்ணா, அந்த மாதிரி எந்த ஃபோனும் வரல. நீங்க துணி துவைக்க போனதா சொன்னீங்கல்ல, ம், அந்த இடத்தை இப்ப நான் பார்க்கணும். மேலதான் சார் இருக்கு, வாங்க. வாங்க சார். நீங்க ரூமுக்கு வரும்போது மீரா பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தாங்கல்ல, ஆமா சார். அதுக்கப்புறமா மீராவை யாருமே பார்க்கலல்ல? இல்ல சார். அதாவது மீரா பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாதுல்ல? ஆமா, இங்கதான் சார். நீங்க இங்க துணி துவைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க? மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரம் சார். எத்தனை மணிக்கு நீங்க மாடிக்கு வந்தீங்க? அது ஒரு 7:30 மணி இருக்கும் சார். அதாவது மீரா தனியா ரூம்ல இருக்கும்போது அந்த அரை மணி நேரத்துல யாராவது ரூமுக்கு வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. நீங்க துணி துவைச்சிட்டு இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல, ஆக்சுவலா எத்தனை மணிக்கு கரண்ட் போச்சு? நான் இங்க வந்து என் துணியை துவைச்சிட்டு காய போடும்போது கரண்ட் போச்சு சார். நான் துவைச்சு முடிக்க ஒரு 10-15 நிமிஷம் ஆயிருக்கும் சார். அதுக்கப்புறம் எப்ப கரண்ட் வந்துச்சுன்னு தெரியுமா? ஒரு 10 நிமிஷத்துலயே மறுபடியும் கரண்ட் வந்துருச்சு சார். உங்க ரூமோட கீ பொதுவா யார் கையில இருக்கும்? மீரா தான் சாவியை வச்சிருப்பா. எப்பெல்லாம் அவ வீட்டுக்கு போறாளோ சாவியை என்கிட்ட கொடுத்துட்டு போவா. அப்ப என்கிட்ட தான் சார் இருக்கும். ஹாஸ்டலுக்கு வந்த பிறகு நீங்க ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி 2 பொண்ணுங்க பேசிட்டு இருந்ததா சொன்னீங்கல்ல? ஆமா, வீணாவும் ராக்கியும். நான் அவங்க 2 பேரையும் பார்க்கணும். பார்க்கலாம் சார்.